வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா உத்தரப்பிரதேசத்திலிருந்து தற்போது அவருடைய விமானமானது கிளம்பி இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. வங்கதேசத்தில் ஏற்பட்ட ஒரு வன்முறை காரணமாக இந்தியாவிற்கு தஞ்சம் அடைந்த ஷேக் ஹசீனா தற்போது கிளம்பி இருக்கிறார். இந்தியாவில் அவர் தங்குவதற்கான சூழல் இல்லையா? அதாவது இந்தியா கடந்த பல வருடங்களாகவே இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் ஒரு நல்ல உறவு. ஷேக் ஹசீனா அங்கே தலைமை பொறுப்பில் இருந்தபோது ஒரு நல்ல உறவு இருந்தது. அது மனிதர்களுக்குள்ள தனி மனிதர்கள் உறவாகட்டும், அல்லது வியாபாரமாகட்டும், அல்லது தொழிலாகட்டும், அல்லது போக்குவரத்து போன்ற விஷயங்கள் எல்லாத்துலேயுமே நல்ல ஒரு ரெண்டு பேருக்குள்ள நல்ல சுமூகமான உறவு இருந்தது. இந்தியாவோட ஒரு நெருங்கின ஒரு தோழமையில் பங்களாதேஷ் ஹசீனா அவங்க இருந்தாங்க. அதுக்கு காரணம் இந்தியாவோட இன்ட்ரெஸ்ட்டும் பங்களாதேஷ் இன்ட்ரெஸ்ட்டும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சைனா போன்றவர்கள்லாம் சைனா பங்களாதேஷ்குள்ள ஆதிக்கத்துக்கான முயற்சிகளில் இறங்குறத தடுக்கிறது இந்தியாவோட ஒரு வேலையாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால பங்களாதேஷோட ஒரு நல்ல ரேப்போவில் இந்தியா இருந்தது நம்ம பார்த்தோம். இந்த சூழலில் தான் ஒரு 15 வருஷங்களுக்கு மேலே ஆட்சியில் இருக்கிற ஹசீனா அவர்கள் இந்த கோட்டா விஷயத்தில், ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸோட கோட்டா விஷயத்தில் அவங்க ரத்து பண்ணிட்டாங்க. கோட்டா 2018 அந்த கோட்டாவை ரத்து பண்ணதை எதிர்த்து சில பேர் ஹைகோர்ட்டுக்கு போனாங்க. ஹைகோர்ட்டில் அந்த கோட்டாவை மீண்டும் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் ஜூலை 1 அந்த கலவரம் வெடிச்சதை நம்ம பார்த்தோம் நம்ம. ஸோ அதுக்கப்புறம் கலவரம் வெடிச்சதுக்கப்புறம் நிறைய பேர் இறந்து போனாங்க. போராட்டம்லாம் நடந்தது. அந்த கலாட்டாவில் பார்த்தீங்கன்னா அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு கேஸ் போச்சு. அவங்க அந்த கோட்டாவை நிறுத்தி வச்சுட்டாங்க. நிறுத்தி வச்ச பிறகு கொஞ்ச நாள் கொஞ்சம் அமைதியாக இருந்தது. அப்புறம் திடீர்னு ஹசீனா ரிசைன் பண்ண சொல்லி அங்கே இருக்கிற மாணவர்கள் மறுபடியும் போராட ஆரம்பித்தாங்க. அதில் தான் ஒரு 97 பேர் கலாட்டாவில் அந்த போராட்டத்தில் இறந்து போயிட்டாங்க. போலீஸ்காரர்களும் சேர்ந்து இறந்து போயிட்டாங்க. இவங்க ஹசீனா நாடு விட்டு கிளம்ப வேண்டியதாகிடுச்சு. ஆக்சுவலாக இந்த கலாட்டா அமைதியாக இருந்த கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் திடீர்னு இது கிளம்பினதுக்கான காரணம் ரொம்ப புரியாத ஒரு புதிராக இருக்குது. வெறும் கோட்டா மட்டுமே காரணமா, இல்லை அந்த கண்ட்ரியில் இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்புகள், 17 கோடி மக்கள் தொகை கொண்ட பங்களாதேஷில் 3.5 கோடி இளைஞர்களுக்கு வேலை இல்லை. ஸோ அந்த கோட்டா அவங்களை அஃபெக்ட் பண்ணுதுன்ற ஒரு விஷயம் தவிர, திடீர்னு நின்ன சுப்ரீம் கோர்ட்டே அதை நிறுத்தின பிறகு எதுக்காக போராட்டம் மறுபடியும் தொடரணும்? அப்போ இந்த போராட்டத்துக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த போராட்டம் நடந்தபோது பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அங்கே இருக்கிற சில கட்சிகள், பங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் பார்ட்டி ஆகட்டும், அங்கே இருக்கிற ஜமாயி இஸ்லாமி போன்ற அமைப்புகளாகட்டும், அந்த கட்சிகளாகட்டும், எல்லாமே ஜமாயத் இஸ்லாமி அவங்களாம் என்ன ஆகட்டும் போராட்டக்காரர்களோட கலந்து கொண்டு கிட்டத்தட்ட ஒரு இந்தியாவுக்கு எதிரான ஒரு மனநிலை கூட அந்த போராட்டக்காரர்கள் மத்தியில் இருந்தது. ஸோ இந்த சூழலில் ஹசீனா இங்கே கிளம்பி இந்தியாவில் அவங்க அசைலம் அவங்களுக்கான இடம் கொடுத்தால், இப்போ இருக்கிற ராணுவ தலைமை ஒரு இன்டரிம் கவர்மெண்ட் ஏற்பாடு பண்ண போகிறாங்க. அந்த இன்டரிம் கவர்மெண்ட்டோட இந்தியன் கவர்மெண்ட் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்போட போக வேண்டிய அவசியம் இருக்கு. அப்போ அவங்களுக்கு இங்கே இடம் கொடுத்தா அது அந்த தொடர்ந்து ஒரு ஒரு ஒத்துழைப்போ அல்லது ஒரு சுமூக உறவோ பங்களாதேஷோடு இருக்குமா, இது ஒரு உறுத்தலா இருக்குமே அப்படின்னு இந்தியன் கவர்மெண்ட் நினைச்சிருக்கலாம். ஆனாலுமே பங்களாதேஷில் இருக்கிற எதிர்கட்சிகளோடலாம் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய உறவு கடந்த பல வருஷங்களா இல்லை. அது பங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் பார்ட்டி ஆகட்டும், இல்லை ஜமாத்தி இஸ்லாமி ஆகட்டும், அந்த மாதிரி இல்லாத போது எதுக்கு நம்ம வீணா இங்கே இடம் கொடுக்கணும்? நம்ம பங்களாதேஷோட சுமூகமாக ஒரு உறவில் இருக்கணும். ஏன்னா நம்மளுடைய வியாபாரம் அஃபெக்ட் ஆகும், பல விஷயங்கள் இருக்குது அதில் ஆக்சுவலாக. ஸோ அதனால் இங்கே இந்தியன் கவர்மெண்ட் இடம் கொடுக்காத இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு அண்டை நாட்டில் ஏற்கனவே நமக்கு நேபாளோட, பாகிஸ்தானோட, ஆப்கானிஸ்தானோட, மால்தீவ்ஸோடலாம் ஒரு நல்ல உறவு இருக்குன்னு சொல்ல முடியாது. பங்களாதேஷோட தான் ஓரளவுக்கு நல்ல உறவு இருந்தது. ஸ்ரீலங்காவோடையும் கொஞ்சம் உறவு சுமாராக இருந்து இப்போ மறுபடியும் ஓரளவுக்கு சரியாக இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது பங்களாதேஷோட தொடர்ந்து ஒரு நல்லுறவை வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த விஷயத்தை ஹசீனாக்கு இங்கே தங்கறதுக்கு இடம் கொடுக்க வேண்டாம்னு முடிவெடுத்திருக்கலாம். ஆனால் இதே மாதிரியான ஒரு சம்பவம் 75 நடந்தது. 75 ஹசீனாவுடைய ஃபாதர், பங்களாதேஷின் தந்தை என்று சொல்லக்கூடிய முஜிபுர் ரஹ்மான் கொல்லப்பட்ட போது 15 ஆகஸ்ட் 1975 அன்னைக்கு, அப்போ ஹசீனா அவங்க சிஸ்டர் அவங்க ஹஸ்பண்ட்லாம் வெஸ்ட் ஜெர்மனியில் இருந்தாங்க. அங்கே வெஸ்ட் ஜெர்மனியில் அங்கே இருக்கிற தூதரகத்தில் அடைக்கலம் போனாங்க. அதுக்கப்புறம் இந்தியாவில் 6 வருஷ காலம் இந்திரா காந்தி அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்ததாக ஒரு செய்தி இருக்கு. அது யாருமே இதுவரையும் கன்ஃபார்ம் பண்ண மாட்டேன்றாங்க. டெல்லியில் அவங்க தங்கியிருந்தாங்க. அப்புறம் 81 தான் பங்களாதேஷில் போய் எலெக்ஷனில் கலந்துருந்தாங்கன்ற ஒரு செய்தி இருக்கு. அப்போ இருந்த இந்திரா காந்தி அவர்கள் தைரியமாக, அவங்க தான் பங்களாதேஷ் வாரில் பங்களாதேஷை பிரித்து உதவி பண்ணாங்க, பங்களாதேஷ் உருவாரத்துக்கு உதவி பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க ஹசீனாவுக்கு உதவி பண்ணதில் ஆச்சரியம் கிடையாது. ஆனால் இப்போ இருக்கிற கவர்மெண்ட் இந்த அளவுக்கு இந்தியாவை சுற்றி இருக்கிற நாடுகள், ஓரளவுக்கு பல நாடுகள் இந்தியாவோட ஒரு சரியான ஒரு ராஜ்ய உறவில் இல்லாத சூழலில், பங்களாதேஷ் நல்ல உறவில் இருந்த சூழலில், தொடர்ந்து பங்களாதேஷில் வர கவர்மெண்ட்டோட நல்ல உறவு வேணுன்றதுக்காக எதுக்கு நம்ம ஹசீனாவை இங்கே தங்க வைக்கணும், அதனால பிரச்சனை வருமோ அப்படின்ற ஒரு எண்ணத்தின் காரணமாக அவங்க இந்தியாவில் தங்கறதுக்கு அலோவ் பண்ணாத இருந்துக்கலாம்.
இருந்தாலுமே இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து எக்ஸாக்டா அந்த கவர்மெண்ட் என்ன முடிவு எடுக்குது, அது எப்படி நடக்குது விஷயங்கள்ன்றதை வந்து பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஏன்னா பல விஷயங்கள் வந்து எதுவுமே கன்ஃபார்ம் ஆகாத செய்திகளா இருக்கும். அன்லஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோ, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அரசு, மத்திய அரசு விஷயங்களை கன்ஃபார்ம் பண்ணாதான் தெரியும். பல விஷயங்கள் மீடியாவால பரப்பி போடுற விஷயங்களா இருக்கு. அதனால அன்லஸ் மத்திய அரசு வெளிப்படையான ஒரு நிலைமையை எடுக்கும்போது தான் நம்ம இதை பத்தி உறுதியான ஒரு கருத்தை சொல்ல முடியும். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு பிரியன்.